வீரர்களே, நீங்க இப்ப இருக்கிறது பிராங்க்லினோடைய தரமான ஒரு பாடிகார்டோட வேலை தான். இந்த வேலையில உங்களுக்கு என்ன முக்கியம்? குடும்பம் இல்ல, சொந்தம் இல்ல, உங்க டிவி இல்ல, தம்பி அண்ணன் யாருமே முக்கியம் இல்ல. உங்களுக்கு முக்கியமானது கமிட்மெண்ட். ஆமா, நம்ம எல்லாம் யாரு? ஒரு சோல்ஜர்ஸ். சோல்ஜர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணணும்னா, போய் யாருக்கெல்லாம் பாதுகாப்பு தேவைப்படுதோ அவங்கள உயிரே காப்பாத்துறது தான் நம்மளுடைய முதல் வேலை. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு. அது வேற ஒன்றும் இல்லை, இந்த ஊரோட பிரசிடென்ட்டுக்கு நம்ம தான் பாதுகாப்பு கொடுக்க போறோம். இந்த பிராங்க்லினோடைய பெரிய பாதுகாப்பு படை நம்ம இன்னைக்கு யார் நிரூபிச்சு காட்டியே ஆகணும். அப்படி நம்ம நிரூபிச்சிட்டோம்னா அடுத்தடுத்து நம்ம அமெரிக்கா, ஜப்பான், சைனா இருக்கிற எல்லா ஊருக்கும் நம்ம தான் பெரிய பாடிகார்டாக மாறுவோம். இன்னைக்கு நம்ம எல்லாம் இதை உறுதிமொழி எடுத்துப்போம். கண்டிப்பா இன்னைக்கு நம்ம இந்த பிரசிடென்ட்டுக்கு எந்த ஆபத்தும் வராத மாதிரி பார்த்து கொள்றது நம்மளுடைய கடமை. யாராவே அப்பலேருந்து கடமை காட்டேன்னு சொல்லி உயிரை வாங்கியிருக்கா. ஏப்பா பிராங்க்லினு, பாபாக்கு ரொம்ப நேரம் பசிக்குதப்பா. பிராங்க்லின்னு சொன்ன வேற கொஞ்சம் மருமகனே, இப்போ பாரு, பாபா உனக்கு சின்ன வயசுல இந்த சாக்லேட் கேட்டோடனே உடனே போய் வாங்கி கொடுக்கலன்னு சொல்லி 2-3 நாள் என்கிட்ட பேசாம வேற இருந்தேன். அதுக்காக உனக்கு எத்தனை சாக்லேட் வாங்கி கொடுத்தேன். அதோட விசுவாசமாச்சு ஏதாவது பார்த்து ஹெல்ப் பண்ணுறா மாப்பிள்ள. ரொம்ப பசிக்குது. எப்படி உனக்கு சொல்கிறது வேறு எனக்கு தெரியலையே. ரொம்ப பசிச்சுடா, என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியல. ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுப்பாப்புல. சிச்சாரு, நீ யாச்சும் இவனுக்கு ஏதாவது பார்த்துக்கிது பேசுகிறா. கரெக்டு தான் மாமா. இந்த தடிமாடு பிராங்க்லினே காலையில் ஜிம்முக்கு போகிறேன் அதுக்கு போகிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு நேராக போய் சமோசா வடையெல்லாம் காலங்காத்தாலே சாப்பிட்டுறான். அவன் சாப்பிட்டது மட்டும் இல்லாம இப்ப நம்ம கிட்ட என்ன சொல்றான்னா, நீங்க எல்லாம் டயட்ல இருக்கணும், கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடணும், ஆனா இதுதான் நீங்க சாப்பிடணும், இதை நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம உயிரே வாங்குறான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா மாமா? அவன் எவ்வளவு புரோட்டா எல்லாம் தின்றுக்கான்னு சொல்லிக்கிட்டு அவளை புரோட்டா எல்லாம் தின்னுட்டு நம்மளை போய் அவன் விரதத்துல இருக்க சொல்றான். என்னாலலாம் இருக்க முடியாதுன்னு அப்பவே சொல்லிட்டேன். ஆனா இருந்தாலும் இவனை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டமா. ஒரு செகண்ட் இருங்க. அடே பிராங்க்லினே, நீ என்ன யூனிஃபார்ம் இல்லாம சுத்திக்கு இருக்கா? ஆஹா, பாத்தீங்களா மாமா, நமக்கு எல்லாம் யூனிஃபார்ம் கொடுத்துட்டு பயபுல யூனிஃபார்ம் போடாம இருக்கான். ஆனா நம்மளை மட்டும் வாய்க்கிலேயே சொல்லுவான்ல, யூனிஃபார்ம் போடுங்கன்னு. இப்ப பாத்தீங்களா, அவனே யூனிஃபார்ம் போடாம தான் இருக்கான். அப்புறம் எதுக்கு நம்ம போடணும்? பிராங்க்லினே, ஒழுங்கு மரியாதையா இப்ப யூனிஃபார்ம் போடு. இல்லைன்னு வச்சுக்கோங்க, உனக்கு இந்த இடத்துல தூக்கி போட்டு எல்லாரும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிரும். வீரர்களே, உங்களுடைய கேப்டனே யூனிஃபார்ம் போடாதப்ப நீங்க ஏன் யூனிஃபார்ம் போடணும்? எல்லாரும் சேர்ந்து பிராங்க்லினை தாக்குங்க. ஆமா பாஸ், யூனிஃபார்ம் போடுங்க. யூனிஃபார்ம் போட்டாதான் நாங்களும் உங்க கூட வருவோம். நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன் யூனிஃபார்ம் போட சொல்றேன்னா, நீங்க தான் இங்க இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியணும்ல. நாங்க ஏதோ திருட நினைச்சு உங்களை சுட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நாங்க என்ன பண்றது? எங்களுக்கு இருக்கிற ஒரே பாஸ் நீங்க மட்டும்தான். அந்த பாஸை மிஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு பெரிய மனசு கிடையாது. அதனால தான் சொல்கிறோம், ப்ளீஸ் நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா நீங்களே இன்னைக்கு யூனிஃபார்ம் போடணும். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு காலத்தில் ஒரு பிரச்சனை ஒன்று நடந்தது. அது வேற ஒன்றும் கிடையாது. அந்த பிரச்சனைக்கு என்னன்னா, நாங்கள் எல்லாருமே ஒருத்தருக்கு கீழே ஃபர்ஸ்ட்டு வேலை பார்த்தோம். ஆனால் அவர் என்ன நினச்சிட்டாருன்னா, எங்களை ஈஸியாகவே சமாளிச்சலாம் நினச்சாரு. அதனாலே அவர் யூனிஃபார்ம் போடாமல் போயிட்டாரு. நாங்கள் அந்த தீவிரவாதியை சொல்கிறதுக்கு பதிலாக எங்களுடைய ஓனரவே சொல்ல வேண்டியதாக போச்சு. அதனால தான் சொல்கிறேன், சீக்கிரம் யூனிஃபார்மை நீங்கள் போடுங்க சார். அடே, நான் யூனிஃபார்ம் மாற்றி ரொம்ப நேரம் ஆச்சுடா. விட்டா ஏன்னா ஒரிஜினலாகவே போட்டுருவானுங்க போல இருக்கே. ஆஹா, இவனுங்களுக்கு வர வர என் மேலே பாசம் அதிகம் ஆரம்பிச்சிருச்சு. அந்த பாசத்தை எப்படி தான் காட்டுறதுன்னு தெரியாமல் இப்படியெல்லாம் காட்டுறது முடிவு பண்ணிட்டானுங்க போல இருக்கு. ஒன்று பண்ணுவோம், சைலண்ட்டாக வேறு ஏதாச்சும் கடை, செம்ம ஐடியா, புரோட்டா கடை இருந்தால் கூட போட்டு பொழைச்சிக்கலாம் போல இருக்குது. ஆனால் இந்த மாதிரி பாடிகார்டு வேலையை வச்சுட்டு பொழைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டேய் சின்சானு, இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? நீ தாண்டா. அழகா சும்மா இருந்தவனுங்களை உசுப்பேத்தி இப்போ அவனுங்கெல்லாம் என்கிட்டே சண்டைக்கு வர அளவுக்கு ஆக்கி விட்டாலும் நிற்கி மப்பனே உன்னை. சரி விட்டு, ஏதோ ஒன்று நடந்து போச்சு. காய்ஸ், யாரும் பயப்படாதீங்க. நீங்கள் எல்லாம் ஆசைப்பட்ட மாதிரியே உங்களுடைய ஓனர் வந்து யூனிஃபார்ம் மாற்றிட்டேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லோரும் போய் வேலையை பாருங்கள். வேலை எல்லோரும் பார்க்கலாம் தேவையில்லை, வாங்க நம்ம தான் போகணும். இப்போ ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அந்த பிரசிடெண்ட்டுக்கு நம்ம பாதுகாப்பெல்லாம் கொடுக்கணும். யோ மாமா, எல்லோரும் வந்து வண்டியில் இருங்க. நம்ம வண்டி அங்கே தானே இருக்குது, சீக்கிரம் கிளம்பணும், இல்லைனா பிரசிடெண்ட் வேற கோச்சுப்பாரு. பிராங்க்லினே, எதுக்குடா பிரசிடெண்ட்டுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும்? அவரு பாதுகாப்பா இருக்க மாட்டாரா? நம்ம தான் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்து ஹெல்ப் பண்ணணுமா? டே சின்சானு, அவரெல்லாம் பாதுகாப்பாக தான் இருப்பார். ஆனால் அவர் பெரிய ஆளுன்னு சொல்லி நம்மளும் அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்ல.
அதுதான் அது. நீ பாட்டுக்கு பிரசிடென்ட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பால்கோவா கொடுத்துறாத. யோ ட்ரவுன் மாமா, நீ என்ன அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிக்கி இருக்க? மாப்பிள்ள இடமே கிடைக்கல மாப்பிள்ள, எங்கே உட்கார்றதுக்கு இவங்க யாருமே எனக்கு யாரும் தர மாட்றாங்க மாப்பிள்ள. ஏதாவது பார்த்து உதவி செஞ்சு கொடுங்கயா. ஆ சூப்பரு. நீங்கள் பாட்டுக்கு இப்படி தேவலாம் வேற இப்படி சுற்றிக்கி இருக்கீங்களே. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா, நீங்கள் இங்கேயே இருங்க, நாங்கள் மட்டும் போயிட்டு வரோம். அப்புறமேலுக்கு நாங்கள் திரும்ப வர்றப்ப ஏதாவது சாப்பாடு கீப்பாடு செஞ்சு வச்சிருங்க. மாப்பிள்ள அப்பெல்லாம் பேசாத மாப்பிள்ள. விட்டு போட்டு முடிவு பண்ணிட்டானுங்க போல இருக்குதே. மாப்பிள்ள ஒரு ஓரமாக இடம் குடியாடா, மேலே கூட உட்காந்துக்கிறேன். மேலையா? சரி வாங்க, ஏறி உட்காருங்க. எப்படியெல்லாம் கூட்டு போக வேண்டியதாக இருக்குது பார்த்தீங்களா காய்ஸ். உள்ள சீட்டில் இடமும் இருக்குது. எங்கள் மாமாவுக்கு ஃப்ரண்ட் சீட்டில் தான் இடம் வேணுமா, அதுக்காக தான் அட்டம் பிடிச்சிட்டு மாடியிலே உட்காந்துட்டு நல்லா ஜாலியாக குமிச்சிட்டு வந்து நிற்கிறாரு. யோ மாமா, எறும்புகளுத வயசாயிடுச்சு, என்னம்மா நீ அடம் பிடிக்கிற வேலையை விடலை. மாப்பிள்ள இப்படி ஓவரா இது பண்ணாத. அதுக்கப்புறம் நான் காலை வச்சு முன்னாடி மறைச்சி விட்டுருவேன். அப்புறம் வண்டி எங்கேயே போதும், நீ என்ன எதுவும் சொல்லக்கூடாது பார்த்துக்க. என்னது காலை வச்சு மறைப்பியா? நீ மறையா? நான்லாம் யார் தெரியுமா? அல்டிமேட் டிரைவரு. எப்படி ஓட்டுற மட்டும் பாரு. இப்போ பார்த்தியா இந்த மாதிரிலாம் ஓட்டுறேன்னு? எங்க இப்போ முடிஞ்சா மர பார்ப்போம். ஆஹா, மாப்பிள்ளையே வாய் கொடுத்து வாட்டுறா, அப்போ டபுளே மறைப்போம். இதா வாய்க்க எப்படி மாப்பிள்ள, கண்டுக்கிட்டு தெரியுதா? யோ மாமா, ஆஹா கண்ணு வேற தெரிய மாட்டேங்குதே. இப்போ வேற இவன் கேட்க மாட்டான். ஏ மாமா, கொஞ்சம் வண்டியை ஓரமாக ஓட்டுறதுக்காச்சும் ஹெல்ப் பண்ணியா? நீ தான் ஏன் சேர்ந்து அடி வாங்குவேன்? ஆஹா, நான் சொல்ல கேட்டானா இவன்? மாமா என்ன காலில் அடி பழமா? மாப்பிள்ள என் உசுரை பார்த்து எனக்கு பயம் இல்லையா? நீ என்ன ஓரா பேசிட்டல, அதுக்காகவே திரும்ப மறைச்சு வண்டி ஏதோ காட்டுக்குள்ளே தள்ளாம விட மாட்டேயா? ஐயோ, இந்த ட்ரவர் மாமா வேற கேட்க மாட்டானே. இதுக்கு தான் நான் முன்னாடி உட்காருன்னு அடம் முடிச்சு போயிருக்கான் போல இருக்குது. இப்போ வேற ஐயோ மாமா, பாத்தியா உன்னால பார்க்குக்குள்ளெல்லாம் வண்டி விட வேண்டியதா இருக்கியா? இறங்கியா தயவு செஞ்சு. மாப்பிள்ள அதெல்லாம் இறங்க மாட்டேன் மாப்பிள்ள, நான் இறங்கவே மாட்டேன். ஏடா நான் யாருன்னு எல்லாத்துக்கும் நிரூபிச்சே ஆகணும் மாப்பிள்ள. யாரில் பறக்க விடுறது தான் என்னுடைய பெரிய வேலைன்றப்ப அப்புறம் எதுக்கு மாப்பிள்ள இவனுங்களெல்லாம் படிச்சு விட்டுக்கிட்டேன். என்னை பார்க்க வந்திருக்கும் எனது வாக்காளர் பெருமக்களே, நீங்கள் ஓட்டு போட்ட ஒரு காரணத்தினால்தான் நான் இங்கு இருக்கிறேன். அந்த ஒரு நன்றி விசுவாசத்துக்காக உங்களுக்கு நான் என்ன வேண்டும் என்றாலும் செய்வேன். அதுதான் என்னுடைய முழு நேர வேலை. அதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் என்னை நல்லதை செய்ய விடாம சில மக்கள்கள் இருக்காங்க. அவங்களையும் நான் இப்பவே எச்சரிக்கிறேன். இனிமே என் நாட்டு மக்களுக்கு நான் நல்லது செய்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலை. ஆனால் அதை தடுக்கிறது சில தீவிரவாதிங்க இருக்காங்க. அந்த தீவிரவாதி தான் மாற்றி சொல்லிட்டேன். அந்த தீவிரவாதிங்க ரொம்ப டேஞ்சராக இருக்கானுங்க. அவனுங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணி எடுக்கணும்னா நமக்கு நிறையா ஆள் பலம் தேவை. அதனால தான் இவ்வளோ பாடிகார்டு. எனக்கு உயிர் பயத்தை காட்டணும்னு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எனக்கு அந்த பயம் இல்லை. ஏன்னா நான் பயப்பட மாட்டேன். இப்படிக்கு உங்கள் பிரசிடென்ட். ஐயோ, இப்போதான் இப்படிக்கு உங்கள் பிரசிடென்ட்னே சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. இனி எப்போ இவர் முடிப்பாருன்னு வேறு தெரியலையே. லைட்டாக இல்லை, ரொம்பவே பசிய ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, வயிறு வேற கட்டப்பட்டன்னு வேறு சவுண்டு கேட்டுக்கிருக்கே. சரி, ஏதாச்சும் ஒன்று செய்வோம். ஆஹா, என்னடா அது இப்படி வயிறு பசிக்கும் நான் நினச்சி கூட பார்க்கலே. இங்கே வாக்கி டாக்கியில் சின்சான் இருக்கானா? சின்சான் ஓவர் கேட்குதா? இருக்கான். அடே சின்சானு, என்னடா இந்த மாதிரி ஒரு நிலைமை ஆகி போச்சு. மரணமாக பசிக்குதுடா. ஒரு வேளை நீ சொன்ன மாதிரி நம்ம வீட்டிலே சாப்பிட்டு வந்திருக்கலாமா? சாப்பிட்டு தான் இப்படி பிரச்சனையே இல்லை. சாப்பிடாதனால எனக்கு ரொம்பவே பசிக்குதுடா சின்சானு. ஒன்னாச்சு அப்படியே ஏர்ல பறக்க விடுறோம் பார்த்துக்கோ. இதை தாண்டா நாங்களே வீட்லயே சொன்னோம். டே ரொம்ப பசிக்குதுடான்னு. அப்பெல்லாம் நீ கேட்காம விட்டுட்டி இப்ப வந்து உட்காந்து என்கிட்ட விடி டைலாக் வேற பேசிக்கிட்டு இருக்க. பிராங்க்லினு, உனக்கு ஒன்று தெரியுமா? ஆனா நான் வரும்போதே உங்களுக்கு தெரியாம பாக்கெட்ல ஒரு 5 ஸ்டார் சாக்லேட் வச்சிருந்தேனா, அது நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டேன். அது சாப்பிட்டதுனால இப்ப செம்மையா இருக்கு வயிறு ஃபுல்லாவே. எப்படி உனக்கு இதெல்லாம் தேவைதான்டா. அப்பவே சொன்னேன், அடே பிராங்க்லினு போய் சாப்பிட்றான்னு. எங்க கேட்ட? நீ கேட்கவே மாட்டேன்ட்ட. இப்பவே அது நினைச்சு நீ வார்த்தைப்பட்டுட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருப்ப. உனக்கு இதுவும் தேவை, இதுக்கு வேலையும் உனக்கு தேவைதான்டா. ஏது வெட்டு 5 ஸ்டார் சாக்லேட் திருப்பிட்டாடா?
ஏய் பேதியில் போவ. ஏயா இந்த பாவா இருக்கான்னு உனக்கு கொஞ்சமாச்சும் மனச்சாட்சி வந்துச்சா? வந்திருக்கவே வந்திருக்காது. இவன் பாட்டுக்கு நல்லா சாப்பிட்டு விட்டானே, இவன் என்ன பண்ணுறது? டேய் வயசான ஆள், எனக்கு தானே நீங்கள் கொடுத்துருக்கணும். எனக்கு கொடுக்காம நீங்கள் பாட்டு தின்னுட்டு இப்போ உட்காந்து சந்தோஷமாக உட்காந்துருக்கீங்களா? அவனே உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். இதுக்காகவே உங்களை பழி வாங்கி ஏதாச்சும் செஞ்சுடுவேன். அன்றைக்கி என்ன செய்கிறது? ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா நீங்கள் என்னுடைய தம்பி ஆகி போச்சு. அதனால நான் ஒன்றுமே செய்யாமல் விட வேண்டியதாக இருக்குது. ஒரு செகண்ட் இரு, என்னடா இது சத்தம் கேட்குது? ஆனால் என்ற வயிறு தானா மாப்பிள்ளைங்களா? மாமனோட வயிறுலேருந்து சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப பசியில் வேற கிடக்க. கடவுளே எப்படியாச்சும் இந்த பசியை கொஞ்சம் தீர்த்து விடப்பா. நீ தீர்த்துட்டா உனக்கு ஒரு கெடா வெட்டி அதுக்கப்புறமேலுக்கு வேற என்னடா பண்ண முடியும்? ஏதோடு பார்த்து பண்ணுறடாப்பா. சீக்கிரப்பா அந்த பசியை விட்டு தீர்த்து விடப்பா. ஆல்ஃபா 1 ரிப்போர்ட்டிங். ஆல்ஃபா 1 ரிப்போர்ட்டிங். ஃப்ராங்க்லின் கேட்குதா? இங்கே ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுது. உண்மையிலே ஏதோ தப்பு நடக்க போகுது. அந்த தப்பு என்னன்னு தான் எங்களுக்கு தெரியல. ஸோ ஆல்ஃபா ரிப்போர்ட்டிங், நீங்கள் சீக்கிரம் நம்மளுடைய பிரசிடெண்ட்டை கூட்டிகிட்டு இடத்த காலி பண்ணிடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. ஆல்ஃபா ரிப்போர்ட்டிங் கேட்குதா? ஆஹா, என்ன எந்த ரிப்ளையும் காணும். ஓ மை காட், அப்போ நம்ம ஃப்ராங்க்லின் இறந்துட்டான் போல இருக்கு. சீக்கிரம் காய்ஸ் ஒரு மாலை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வேலையை பாருங்கள். நம்மளை விட்டு ஃப்ராங்க்லின் போயிட்டான். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஃப்ராங்க்லின் போனதை நினச்சா ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. சரி, என்னத்தான் இருந்தாலும் நம்மளோட ஃப்ராங்க்லின் ஆகி போச்சே, அவன் உயிரை நம்ம வெற்றிகரமாக கல்லறையில் கொண்டாடுவோம். அட்டா பாவிங்களா, தண்ணி குடிக்கிற கேப்பில் என்னடா நான் மண்டையை போட்டேன்னு சொல்லி உட்காந்து சைனவே போட்டீங்க. ரொம்ப டேஞ்சரஸ் பிள்ளாவாக இருக்கீங்கடா. உங்களெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு வேறு தெரியலையே. டேய் சின்சானு, பாத்தியாடா நான் ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட்டிங்கை போட்டேன்டா. அதுக்குள்ளே இவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க? ஆல்ஃபா ரிப்போர்ட்டிங், ஃப்ராங்க்லின் இறந்துட்டான், சீக்கிரம் அவனுக்கு படையை கட்டுங்க. இதுலலாம் ஆல்ஃபாலாம் ரொம்ப மோசமானவனாக இருக்கானடா. சே, என்ன ஒரு கொடுமைடா இது. இதுக்கு தான்டா இந்த மாதிரி ஆளுங்களாம் வேலைக்கு சேர்த்தவே கூடாதுங்கிறது. கொஞ்சம் கேப்பு விட்டா அண்ணனுக்கு பாடையவே கட்டிடுவானுங்க போல இருக்குதே. என்னமோ ஏதோ மொத்தம் என்ன பிரசிடென்ட் என்னமோ நெஞ்ச பிடிக்கிறாரு. ஐயோ, பிரசிடென்ட்டுக்கு எதமா ஆயிடுச்சு. ஐயோ ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கார் போல இருக்கேன். நான் தான் தேவையில்லாமல் பயந்துட்டேன். காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரசிடென்ட்டுக்கு எதுவுமே ஆகலை. ஆனால் ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க. ஏன்னா பிரசிடென்ட் மண்டையை போட்டாருன்னா நமக்கு தான் பெரிய பிரச்சனை. ஸோ நம்மளே பிரசிடென்ட்டை எப்படியாச்சும் காப்பாற்றுறதுக்கான வழியை மட்டும் பார்ப்போம். அப்புறம் முக்கியமான விஷயம் காய்ஸ், அது வேற ஒன்றுமே கிடையாது. நம்ம பிரசிடென்ட்டை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் உங்கள் உயிரை கொடுக்கணும். இதைத்தான் நான் காலையில் உங்ககிட்ட சொன்னேன். நீங்கள் பிரசிடென்ட்டுக்கு முன்னாடி உங்கள் உயிரை பணைய வைக்கிறது தான் நம்மளுடைய பெரிய வேலைன்னு பிரசிடென்ட் எப்படியோ பேசி முடிச்சிட்டாரு. சரி வாங்க, நம்ம எல்லாரும் மீட்டிங் முடிஞ்சிச்சு, வீட்டுக்கு போவோம். எனக்கு வேறு ரொம்ப பசிக்குது, இடத்த காலி பண்ணணும். படம் எப்படியோ மீட்டிங் முடிஞ்சிச்சு. காய்ஸ் சீக்கிரம் எல்லாம் ஓடிவாங்கடா, இல்லைன்னா நம்மளுக்கு அடுத்த வேலையை கொடுத்துட போகிறானுங்க. என்ன பிரசிடென்ட் நம்ம பின்னாடியே வராரு, என்னன்னு தெரியலையே. சரி கேட்டு பார்ப்போம். நான் பிரசிடென்ட், என்ன எங்கள் பின்னாடியே வரீங்க? என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? இல்லாட்டி நான் எதுவும் பெண்ணுக்குன்னு ஆட்டையை போட்டவன்ட்டு நான் செக் பண்ணுறீங்களா? அதெல்லாம் இல்லைப்பா, நானும் எங்கள் வீட்டுக்கு போனால் தனியாக தான் இருப்பேன். ரொம்ப போர் அடிக்குது. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு என்னை கடத்த போகிறதா உளவாளிங்க கிட்ட இருந்து ஒரு தகவல் வந்திருக்கு. அதனால தான் நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். சரி, இன்னைக்கு பேசாமல் உன் வீட்டிலே தங்கிடலான்னு. ஏன்னா நீ இருந்தனா அந்த வேலையை ஈஸியாக முடிச்சு கொடுத்துருவல்ல, அந்த நம்பிக்கையில் தான்ப்பா நான் உன் வீட்டுக்கு வரலான்னு இருக்கேன். சரியா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு ஆட்டுக்கால் பாயானா ரொம்ப பிடிக்கும். மெயினாக ஆட்டுக்கால் பாயாவோட இன்னைக்கு ராத்திரி நீங்கள் எனக்கு சாப்பாடை கொடுக்கணும். ஏன்னா ஒரு பிரசிடென்ட்டு உங்கள் வீட்டுக்கு வர்றது நினச்சா நீங்கள் தான் ஏன் சந்தோஷப்படணும். நீங்கள் என்ன உங்கள் மூஞ்சி முழிச்சுக்கிட்டு என்னை பார்த்து என்னமோ பயப்படுற மாதிரி பயந்துக்கிருக்கீங்க. நான் ஒன்றும் அவ்வளோ மோசமானவள இல்லைப்பா. ஆஹா, என்ன மாப்பிள்ளை யோசிக்கிற? அதை என்ன எழுத்து வீட்டுக்காரா பக்கத்து வீட்டுக்காரா? நம்ம பிரசிடென்ட்டியா? நம்ம பிரசிடென்ட்டுக்காக நம்ம தான் ஏன் எல்லாமே பண்ணணும். அதை விட்டுவிட்டு நீயே இந்தளவுக்கு யோசிக்கிறதுனா அப்புறம் யார் பிரசிடென்ட்டுக்கு செய்வா? பிரசிடென்ட் சார், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்கள் உங்களை பார்த்துக்கிறோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் ஒன்றும் மோசமானவும் இல்லை, உங்களை நினைக்கவே இல்லை. நாங்கள் எங்கள் வீட்டில் பெட்டு இல்லை, அப்புறம் எப்படி உங்களை படுத்து வைக்க தூங்க வைக்க தான் யோசிக்கிறதோ. நீங்கள் என்னென்னா நான் உங்களை தப்பாக நினச்சிக்கிருக்கீங்க. அவ்வளோ மோசமான வேலை நாங்கள் இல்லை சார். உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் செய்கிறதுக்கு நாங்கள் எப்பயுமே நம்பிக்கையோடு இருப்போம் சார். ட்ரவர் மாமா, நீ ஏன் எல்லா டீலிங்கை போட்டு இப்போ கடைசியில் என்கிட்ட வந்து பேசிக்கிறியா நீ? சரி, ஓகே சார், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரலாம். ஆனால் எங்கள் வீட்டில் அது சரியில்லை இது சொல்லலைன்னா நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா நாங்களும் ஒரு ஏழை மக்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்துட்டு அப்படி இப்படின்னு டைலாக் பேசுகிறது அது அபாண்டமான பழி வேறு ஆகும், பார்த்துக்கோங்க.
ஆ நான் எதுக்குப்பா அப்படியெல்லாம் பேச போகிறேன். நீங்கள் இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாதான்ப்பா இருக்கு. ஆ சரி சரி, இப்போ இப்படி தான் சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் வேலையை காட்டுவீங்க. ஓகே காய்ஸ், எப்படியும் நம்ம பிரசிடெண்ட்டை பிக்கப் பண்ணியாச்சு. அவரை கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ நம்மளுடைய வீட்டில் தான் தங்க வைக்க போகிறோம். ஏன்டா அப்படி நம்ம பிரசிடெண்ட் இங்கே கூட்டு போகிறோன்னா, பிரசிடெண்ட்டோட உயிருக்கு ஆபத்து. ஆனால் அது யார் ஆபத்து வைக்கிறான்னு தான் எங்களுக்கு தெரியல. ஆனால் பிரசிடெண்ட் தான் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோன்னா, நேராக போய் பிரசிடெண்ட்டை காப்பாற்றுறது தான் இன்றைக்கி நம்மளோட பெரிய வேலை. அந்த வேலையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஏன் அதை நம்ம ஃபேஸ் பண்ணி ஆகணும்னா, இவர் நம்ம ஊர் பிரசிடெண்ட் இல்லை, அதனால தான். ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் ட்ரவர் மாமா தான், இல்லைன்னா நம்மளா செஸ் ஆகிருப்போம். மாப்பிள்ள என்னய்யா இப்படி பேசிக்கிருக்கையே, நானும் வேடு இருப்பல்லையா. சரி சும்மா ஒரு பேச்சுவார்த்தையில் வாங்க போவதாயா சொன்னேன். கடைசியில் பார்த்தா அவர்கிட்ட இப்படி சொல்கிறாருன்னு எனக்கு என்ன தெரியும். சரி ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க சார், உங்களை என்ன பத்திரமா கூட்டு போனோம் அவ்வளோதானே. இது நாங்களே பார்த்துக்குறோம். இதுனா அவ்வளோ பெரிய வேலையாக இருக்குது. சார் இதெல்லாம் பெரிய வேலையே இல்லை சார், நீங்கள் ஏன் கவலைப்பட்டுக்கிறீங்க. இதோ நம்ம வீடே இங்கே வந்துடுச்சு, இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் போய் சேர்ந்துருவோம். அதுக்குள்ளே வீடே இருட்டு எல்லாம் ஆகி நைட்டே ஆயிரும் சார். ஐயோ என்னப்பா இருட்டே ஆகிப்போச்சு. அப்படி உங்கள் வீடு ஏன்ப்பா இவ்வளோ தூரத்தில் இருக்கு? கொஞ்சம் பக்கத்தில் ஏதாச்சும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அட நாங்கள் என்ன சார் பண்ணுறது, நீங்கள் தான் இந்த மாதிரி எங்களுக்கு அவுட்டர்லேயே போட்டு மீட்டிங்கை போட்டு கொள்றீங்க. அடுத்த தடவை எங்கள் வீட்டுக்கு பின்னாடி மீட்டிங்கை போடுங்க, அப்போ தான் எங்களுக்கு வசதியாக இருக்கும். இவனுங்கெல்லாம் தான் சார் நம்மளுடைய பெரிய படை வீரர்கள். இவங்க தான் நம்மளுக்கு எல்லாமே. ஒரு செகண்ட் இருங்க, என்னது இடம் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஆஹா, கேட்டு வேற பூட்டியிருக்கு. எங்கடா இது சாவியை காணோம். டேய், இதோட சாவி எவன்டா அவன் பூட்டிட்டு போனவன்? ஒழுங்கு மாதிரிதான் கதவை திறங்கடா. எவனடா எப்படியுமே பதில் பேச மாட்டேறான். இரு டேய் சிச்சானே, நீ என்ன திட்டி முழிக்கிற? பிராங்க்லின், நீ தாண்டா சொன்ன வீட்டு சாவியை பூட்டிட்டு பத்திரமா எங்கேயாச்சும் வைடா, நீ வைக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாதுடான்னு சொன்ன. சரி, நீ சொல்றத நம்ம கேட்டுதானே ஆகணும் அப்படின்றதுக்காக நானும் பண்ணேன். ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா, எங்க வச்சேன்னு எனக்கே தெரியலடா பிராங்க்லின்னு. இப்ப எங்க போய் நானும் தேடுவேன்னு வேற தெரியலையே. இதுக்கெல்லாம் காரணமே யார் தெரியுமா? நீ தாண்டா. நான் தான் அப்பவே சொன்னேன் வேணாண்டான்னு, நீ கேட்காம இப்ப பாரு எப்படி எல்லாம் சுத்த விட்டுட்டாங்கன்னு. இப்ப என்ன பண்றது? சரி, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏதாச்சும் ஒண்ணு வேலையை பார்த்து வேலையை கச்சிதமா முடிச்சிட்டோம்னு வைக்கேன், ஒன்னும் கிடையாது. பிராங்க்லினே, நீ தான் வீடெல்லாம் எகிரி குதிப்பியே, பட் அந்த மாதிரி எப்படியே எகிரி குதிச்சாச்சும் உள்ள போலாம். குட்ட பயலு, நீ சொன்னாலும் சொல்லலாட்டி அதை தாண்டா பண்ண போகிறேன். இப்போ தேவையில்லாமல் உட்காந்து எகிரி குதிக்க விட்டுட்டானுங்களே, எந்த பக்கம் போகிறதுன்னு வேறு தெரியல. சுற்றியும் முற்றியும் நம்ம பாடி கார்டுறதுனால வீட்டை ஃபுல்லாக பாடி கார்டு மாதிரி கட்டி வச்சுருக்கோம். ஏம்மே தண்ணி எப்படியுமே பார்க்கலையே. ஆப்பில் எதுவும் பிரச்சனையா? ஏயா தண்ணியாக குதிச்சுக்கிருக்க? டே மாமா, நான் உள்ளே எகிரி குதிக்கு தான் என் வழி பார்க்குறேன். இப்போ பாரு எப்படி கரெக்டாக குதிப்பேன். இதான் அம்மேங்கோ. நம்மளுக்கு கிடைச்ச டீட்டெயில் படி பிரசிடென்ட் இப்போ இங்கே தான் இருக்காரு. நம்ம அவரை இப்போ கடத்துறது தான் பெரிய வேலையே. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக அவரை கடத்திடலாம். ஆனால் இப்போ பிரச்சனை என்னன்னா, அவரை கடத்துறது தான். ஏன்னா இந்த இடம் மோசமான இடம், அதனால இப்போவே அட்டியை போட்டுடலாம். இந்தா வாங்கிக்கோங்க, இந்தா சாவு, இதா சாவுடா. எப்படியோ எல்லாத்தையும் போட்டாச்சு, இனிமே எவனுமே இருக்க மாட்டானுங்க. எல்லாத்தையும் போடுறதுல தான் இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய வேலையாகவே இருக்கும். யாருக்கிட்ட உள்ளதான் பிரசிடென்ட் இருக்கான், அவனை மிரட்டுறேன். அடே பிரசிடென்ட், ஒழுங்க மரியாதை எங்க கூட வா, இல்லைன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் போட வேண்டிய நிலைமையாயிடும். ஐயோ சார், நான் வந்துடுறேன் சார். இனிமே நான் அந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் சார். யாரா இவனுங்க? எதுக்குடா என்னை இப்படி துரத்துறானுங்க வேற தெரியலையே. சார் என்னை எப்படியா விட்டுருங்க ப்ளீஸ். அடே பிரசிடென்ட், உன்னை விடுறதுக்கு உன்னை மன்னிச்சு கூப்பிட்டு போறதுக்கு தான் நாங்கள் வந்தோம் நினைச்சியா? வாய்ப்பே இல்லை. உன்னையும் தூக்கி போட்டு மிதிக்க தான்டா வந்திருக்கோம். வண்டி எடுங்களா. இனிமே பிரசிடென்ட் எங்க இருக்கான்னு கண்டு கூட பிடிக்க முடியாது. அதனால தான் இவனுங்களுடைய வண்டியவே நம்ம தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். நம்ம பாஸு நம்மளை ரொம்ப பாராட்டுவார். ஏன்னா அவர்கிட்ட நம்ம இத்தனை வருஷமா கெட்ட பேர் வாங்கினோம். இப்போ அவர் கேட்ட மாதிரியே இந்த ஆளை கடத்திட்டு வந்துட்டோம். நீ எங்கே போனாலும் உன்னை சும்மா விட மாட்டோம்டா. கரெக்டான நேரத்தில் வந்து தான் உன்னை பிடிச்சிருக்கோம். அப்படின்னா நாங்கள் ஒன்று சாதாரண ஆளுங்க கிடையாதுன்னு உனக்கே தெரிஞ்சிருக்கும். சின்சான், ட்ரவர் மாமா, சீக்கிரம் எந்திரிங்க. இங்க இருந்த பிரசிடென்ட்டை காணோம். அவர் யாரோ கடத்திட்டு போயிட்டானுங்க. எவன்னு வேற தெரியலையே. நேரா திரும்பி பார்ப்போம், ஒருவேளை பிரசிடென்ட்டும் எங்கேயும்
போர் அடிக்குதுன்னு வாக்கிங் கீக்கிங் போயிட்டாரா? நம்ம அவர்கிட்ட தான் போய் கேட்டு பார்க்கணும். எங்கடா நம்ம ஆட்கள்லாம் காணவே காணோம். பாதி பேர் இறந்துட்டாங்களா? எங்கே போனான்னு தெரியலையே. அங்கே மட்டும் ஒருத்தர் இருக்கான். ஆல்பா 1, இங்கே இருந்த பிரசிடென்ட் எங்க? பாஸ், அவரை கடத்திட்டாங்க பாஸ், கடத்திட்டாங்க. அது என்ன ஒரு ப்ராப்ளம்னா, அவங்க எல்லாருமே நம்மளை ஏமாத்திட்டாங்க. நம்மளை சீக்கிரம் அவங்க சிறப்புடிக்கணும்னு வந்து தான் இப்போ இவ்வளோ பெரிய வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் சொல்கிறேன், ப்ளீஸ் சீக்கிரம் போய் பிரசிடெண்ட்டை காப்பாற்றுங்க. இல்லைன்னா பிரசிடெண்ட் மண்டையை போட்டாலும் போட்டுருவாரு சார், போட்டுருவாரு. சீக்கிரம் போய் எல்லாத்தையும் காப்பாத்துங்க சார். ஐயோ, பிரசிடென்ட்டை கடத்திட்டாங்களா? டேய், அந்த ஊர்ல இருந்த ஒரே ஒரு நல்ல பிரசிடென்ட் இவரு மட்டும்தான்டா. இப்ப இவரையும் கடத்திட்டானுங்கன்னா நம்ம என்னடா பண்றது பிராங்க்லின்னு எனக்கு ஒரே பயமா இருக்கு. ஏன்னா போலீஸ்காரங்க நம்மளை பிடிச்சிட்டாங்கன்னா, ஏன்னா அவர் நம்ம பாதுகாப்புல தானே இருந்தாரு. அப்ப அவரை பாதுகாக்க வேண்டிய வேலை நம்மளுடையது தானே. அப்படி அவர் இறந்துட்டாருன்னா நம்மளே போட்டு தூக்கி போட்டு மிதிச்சிருவானுங்கடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா பிராங்க்லின். எப்படியாச்சும் என்னை காப்பாத்துடா, உயிரே போற மாதிரி இருக்குடா. மாப்பிள்ள கன்ஃபியூஸ் பண்ணுற நினைக்காத, தப்பாகவும் நினச்சிக்காத. அதாவது என்னடா, எனக்கு என்னமோ தன்ராஜ் மேலே தான் சந்தேகமாக இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி வேலைகள்லாம் தன்ராஜும் அவன் ஃபேமிலியை மட்டும்தான் பண்ணுவானுங்க. அப்போ நம்ம அவனுங்களை கடத்தி நம்மளை மிரட்டி வச்சுட்டா இவனுங்க எதுவும் பண்ண மாட்டானுங்க அப்படின்ற தைரியத்தில் தான் இவ்வளோ பெரிய சம்பவம் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா நம்ம அவங்கள சும்மா விடக்கூடாது மாப்பிள்ள. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நேராக போய் அவனுங்களை அடிப்போம். ஏன்னா அவனுக்கிட்ட தான் நம்மளுடைய தலைவர் இருக்கணும், அதாவது பிரசிடெண்ட்டு. அவர் இருந்தால் மட்டும்தான் நம்ம அவரை காப்பாற்ற முடியும். இதுதான் என்னுடைய தியானஜி. ஆனால் நீ நினைப்ப பாபாவுக்கு தான் மூளை இல்லையே, அவர் சொல்கிறது ஏன்டா கேட்கணுன்னு. ஆனால் அதுதான் மாப்பிள்ள உண்மை, அதுதான் உண்மை. நான் ஈஸியாகவே சொல்கிறேன், வா நேராக போவோம். போயிட்டு நம்ம வெற்றிகரமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வருவோம் மாப்பிள்ள. இப்போ வாங்க போவோம். அந்த தன்ராஜ் எங்க இருப்பான்னு எனக்கு தெரியும். டே தன்ராஜ், என்னுடைய பாதுகாப்புல இருந்த என்னுடைய ஆளை தூக்கிட்டல, இன்னைக்கு உனக்கு மரண தண்டனை நிச்சயம்டா. வந்துட்டேன்டா கன்னோட. பொதுவா நிறைய பேருக்கு பாவ மன்னிப்பெல்லாம் கொடுப்பேன், ஆனா உனக்கு எந்த மன்னிப்பும் கிடையாது. நேராக கன் பாயிண்ட்ல தான்டா கொடுக்க போறேன். பிரசிடென்ட் நவுந்துக்கோங்க. இப்போ இவனுங்க எல்லாரும் சாக போறானுங்க. இவனுங்களுக்கு மரண தண்டை கொடுத்தது இந்த பிராங்க்லின் தான். சாவிடா. யாருக்கிட்ட ஒருத்தனா லைன்ல வந்து செத்துக்கே இருங்க. என்னது எவ்வளோ பேர் அடித்தாலும் வர்ற மாதிரி இருக்கு. பிரசிடென்ட் எந்திரிங்க, மண்டையை போட்டாருன்னு தெரியலையே. இல்லை பிராங்க்லின், உயிரோட தான் இருக்கா பிராங்க்லின். நான் ஏன் சாவ போகிறேன்? நீங்கள் உயிரை காப்பாற்றுனதுக்கு உனக்கு நான் விசுவாசமாக இருப்பேன் பிராங்க்லின். அப்பாடா, நல்ல வேலை நீங்கள் மண்டையை போட்டிருந்தேன்னா கடைசியில் என்ன தான் தூக்கி போட்டு மிதிச்சிருப்பானுங்க. அதனால தான் உங்களை காப்பாற்ற வர வேண்டியதாக போச்சு. காய்ஸ், எப்படியோ பிரசிடெண்ட்டை காப்பாற்றியாச்சு. இனி அவர் உயிருக்கு ஆபத்து இல்லை. ஸோ வீடியோ லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா.